உங்க பிள்ளைகளை குறிச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? என் பிள்ளைங்க எப்படி வளர, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையை கத்த தேசத்திற்கு தலைவர்களாய் வைத்திருக்கிறார், தேசத்திற்கு தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கிறார். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்க பிள்ளைகளை கணம் பொருந்தின பாத்திரவான்களாய் மாற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் சிறியவனை, அவர் எளியவனை குப்பையிலிருந்து, தூசியிலிருந்து, புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். நான் சொல்லுகிறேன், எந்த இடத்துல என்னால முடியாது, எனக்கெல்லாம் வராது, நான் தகுதி இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துலதான் கர்த்தர் நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சாக்கு போக்கு சொல்லுவதை நிறுத்தி விடுங்கள். உங்களை குறிச்சு நீங்களே குறைவாய் எடை போடாதிருங்கள். மற்றவர்கள் உங்களை குறிச்சு குறைவா பேசினாலும் நீங்க ஒரு நாள் யோசிக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரட்டும், என் வலது பக்கத்தில் கர்த்தர் என் கூடவே இருக்கிறார், என் பிள்ளையின் வலது பக்கத்தில் என் கர்த்தர் கூடவே இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு என் பிள்ளைகள் சாதாரண நிலைமையில் இருக்கலாம், ஆனா என் பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் இந்த தேசத்திற்கு தலைவர்களாய் மாற்றுவார், இந்த தேசத்திற்கு அதிபதியாய் மாற்றுவார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நீ அவர்களை பார்த்து பயப்படாத. என்கிட்ட என்ன திறமை இருக்குது, என்னால என்ன முடியும், ஒரு நாளும் டிஸ்கரேஜா பேசாதீங்க. உங்களை குறிச்சு பரலோகம் எப்பயுமே பெஸ்டா தான் பாக்குது. கர்த்தர் இந்த நாட்கள் உங்களை இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்துவார்.